கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். என கருமையானவர்கள், இந்த இடத்துல ஒரு தகப்பன் தன்னுடைய மகளுக்கு கொடுத்த நன்மையை குறித்து வேதம் சொல்லுகிறது. காலேப் தன்னுடைய மகளுக்கு கொடுத்த நன்மை, தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவன் இந்த இடத்திலே ஆசீர்வதிக்கிறான். அப்பொழுது அந்த மகள் கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை தந்திருக்கிறேன், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த தகப்பன் அவனுக்கு மேல் அவள் கேட்டதை கொடுத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பரம தகப்பனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர். இந்த நாளிலும் நீ எதை கேட்கிறாயோ அதை தர அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அன்றைய நாளிலே அந்த மகள் சொன்ன வண்ணமாக, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்திருக்கிறீர், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலம் வேண்டும் என்று சொல்லி கேட்டால், ஒருவேளை இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கலாம், உன்னுடைய காரியங்கள் வறட்சியாக இருக்கலாம். ஆனால் அந்த வறட்சியை மாற்றி பசுமையாக மாற்ற வல்லமை உள்ள நம் ஆண்டவராகிய இயேசுவை நீ பற்றி பிடித்துக்கொள். அவரிடத்தில் கேள். வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். என்னை நாளிலும் நம்பிக்கையோடு, இயேசுவே உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய மகளுக்கு நன்மையானதை கொடுப்பானால், என்னுடைய பரம தகப்பன் நீர், எல்லாவற்றையும் விட்டு உம்மை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், என் தகப்பன் எனக்கு நன்மை செய்யாமல் இருப்பீங்களா, எனக்கு நன்மை செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. எந்த இடத்துல உன் வாழ்வில் வறட்சி, எந்த இடத்துல நீ பின்தங்கி கொண்டிருக்கிறாய், எந்த இடத்துல நீ தாழ்மைப்பட்டிருக்கிறாயோ அந்த காரியங்களை சொல்லி ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்க ஆரம்பி. இயேசுவே, எனக்கு இன்னைக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் இனி கண்ணீரோடு கூட நிற்கக்கூடாது, இனி வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை நீ ஒப்பு கொடுப்பாயானால், இன்று கர்த்தர் உன்னுடைய வறட்சியை அவர் மாற்றுவார். இன்று கர்த்தர் உன்னுடைய வறட்சியை மாற்றி உனக்கு மேன்மையை கொடுப்பார். இயேசுவை நோக்கி பார்த்து கேட்கலாமா? அன்பு தகப்பனே, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இயேசுவை நோக்கி கேட்பாயா? கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இன்றைய நாளிலும் உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவருடைய வறட்சியை மாற்றி கர்த்தர் செழிப்பை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியத்தில் எங்கள் வாழ்வில் வறட்சி என்று சொல்லுகிறார்களோ, கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்களோ, கண்ணீரோடு கூட விதைத்து கெம்பீரத்தோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்யும். அப்படியே செய்கிற தயவிற்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.